ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோதை தமிழ். நாம் இன்னைக்கு சிக்கன் கிரேவி தான் பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிடலாம். அதுக்கு ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 2 சின்ன சைஸ் பல்லாரியை நீள்வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ நல்லா வதங்கிச்சு. இதை ஒரு தனியாக தட்டுக்கு எடுத்துக்கிடலாம். இப்போ 3/4 கிலோ சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு கொத்தமல்லி இலை, 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 3 டேபிள் ஸ்பூன் தயிர். நம்ம வதக்கின வெங்காயத்தை உள்ளே சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ நல்லா கலந்தாச்சு. இந்த சிக்கனில் 1/2 டீஸ்பூன் கறி மசாலா தூள், சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்துருவோம். இதை ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கிடலாம். இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ கிரேவி பண்ணுறதுக்கு நம்ம வெங்காயம் வதக்குன்னு அதே பேனில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சு எடுத்த சிக்கனை உள்ளே சேர்த்துருவோம். இப்போ சிக்கன் ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லே நல்லா எண்ணெயிலே வேகட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக புதினா இலை இதில் சேர்த்துக்கிடலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிடுவோம். கிரேவி தான் பண்ண போகிறோம், அதனால் குறைவாகவே தண்ணி சேர்த்துக்கிடலாம். தண்ணி சேர்த்துட்டோம். இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு லோ ஃப்ளேமில் 15லேருந்து 20 நிமிஷம் இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கிடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா சிக்கன் கிரேவி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிடுவோம். அவ்வளோதான், கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு மல்லி, கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நல்லா வீடே மணக்கிற அளவுக்கு ஒரு அருமையான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம சோறுக்கு மட்டும் இல்லை, சப்பாத்திக்கு, பரோட்டாவுக்கு வச்சு சாப்பிடக்கூட அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கோதை தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. I want nobody but you.